காவல் நிலையத்தில் போலீசார் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் விசாரணைக்கு வந்த நபரின் சிறு மூளையில் நரம்பு துண்டிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலம் பகுதியைச் சேர்ந்த கௌதம் மற்றும் அவரது மனைவியை சொத்து பிரச்சினை தொடர்பான புகாரின் பேரில் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது போலீசார் ஒருபட்சமாக செயல்பட்டு கௌதமை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மயங்கி விழுந்த கௌதமை அவரது மனைவி மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நரம்பு துண்டிக்கப்பட்டு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கவே உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கௌதம் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. எங்கள் வீட்டில் ஒரு குடும்ப பிரச்சனை, அது விஷயமா ஸ்டேஷன்லேருந்து விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். போகும்போது தம்பி லாயராக இருக்கோ அது ஒரு சைடாக இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை பார்த்துட்டு இருந்தார். நானும் ஏன் சார் ஒரு ஒன் சைடாக பார்க்குற மாதிரி இருக்குது கேஸு, எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக ஒன்று கொடுங்க, நீங்கள் நல்ல ஒரு பஞ்சாயத்தை பண்ணுங்கள் சார் நான் சொன்னேன். அதுக்கு நீ நான் இங்கே எங்களை பஞ்சாயத்து பண்ண சொல்கிறேன், உங்களுக்கு நான் எங்கள் பஞ்சாயத்துக்கு வந்து உட்காந்துருந்தேன் சொல்லிட்டு 4 கான்ஸ்டபிள் போட்டு என்ன இன்ஸ்பெக்டர் 3 கான்ஸ்டபிள் போட்டு என்னை அடித்ததில் என் நடுவு மண்டையில் இருக்கிற சிறுமூளை பெருமூளை நடுவில் வர நரம்பில் ரத்தம் கசியுது. இன்றைக்கி நான் ரத்தம் கசியுது. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நாளைக்கு நான் பேசணுன்னா பேச மாட்டேன்னு எனக்கே தெரில. ஹாஸ்பிட்டலில் எனக்கு விக்ஸ் 108 ஆம்புலன்ஸில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் என் ஒய்ஃப் தான் என்னை ஃபோன் பண்ணி என்னை இந்த இடத்துல சேவ் பண்ணி காப்பாற்றினது. போலீஸ்லாம் யாருமே எதுவுமே பண்ணல. என்ன ஒரு ரூம்குள்ளே செல்லுக்குள்ளே போட்டு அடிச்சிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.